நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தியாசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் ஷைலானி மயில்வாகனம் பெரேரா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அடைந்துள்ள பொருளாதார நிதி ரீதியிலான முன்னேற்றங்கள் பற்றி ஜனாதிபதி மகாநாயக்க தேரர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றங்களுக்கு இந்தியா பாராட்டு. அரசியல் ரீதியான சதிகளில் சிக்க வேண்டாம் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன ஆசிரியர் சமூகத்திடம் கோரிக்கை. இணையதள விளையாட்டுகளில் அடிமையாவது போதைப் பொருளுக்கு அடிமையாவதற்கு சமமாகும் என்று வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை. பொலிவியாவின் அரசியல் சதி புரட்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டி தலதா மாளிகைக்கு சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளார். மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரையும், அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரையும் சந்தித்துள்ளார். இலங்கை பொருளாதார நிதி ரீதியாக அடைந்துள்ள முன்னேற்றங்கள் பற்றியும் மகாநாயக்க தேரர்களுக்கு இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. கண்டி பெருநகர அபிவிருத்தி திட்டத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மகாநாயக்க தேரர்களிடம் கையளித்தார். கடன் வழங்கும் நாடுகளுடன் இலங்கை ஏற்படுத்திக் கொண்டுள்ள கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்திற்கு இந்தியா பாராட்டு தெரிவித்துள்ளது. நீண்டகால முதலீட்டு ஊக்குவிப்புக்காகவும் எதிர்கால பொருளாதார சவால்களை வெற்றி கொள்ளவும் தேவையான தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்று உரிய நாடுகள் அறிவித்திருக்கின்றன. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ குழுவின் தலைவராக இந்தியா செயல்பட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி அபிவிருத்தி மறுசீரமைப்பு என்பனவற்றை நோக்கிய பயணத்தில் இந்த வெற்றி முக்கிய மைல்கல்லாகும் எனவும் இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் கடன் முறையை 3 முறைகளில் மாற்றியமைக்க முடியும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். கடனின் அளவு, திருப்பிச் செலுத்தப்படும் அளவு, எதிர்காலத்திற்கான ஒத்திவைப்பு ஆகிய முறைகளின் ஊடான இந்த மாற்றத்தை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் ஊடாக எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் செலுத்த வேண்டிய கடனை 2028 ஆண்டின் பின்னர் செலுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. கடனுக்கான வட்டியை சலுகை அடிப்படையில் குறைப்பதற்கான சந்தர்ப்பமும் இதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது. அமலில் உள்ள இணக்கப்பாட்டிற்கு அமைய இலங்கைக்கு கிடைக்கும் டாலர்களை எதிர்வரும் சில வருடங்களுக்கு திருப்பிச் செலுத்துவதற்காக பயன்படுத்த முடியாது. நாட்டின் ஒதுக்கத்தை அதிகரிக்கவும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காகவும் மாத்திரமே இதனை பயன்படுத்த முடியும் என்றும் பேராசிரியர் அத்துக்கூறல சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். அரசியல் ரீதியான சதிகளில் சிக்காது தற்போதைய நிலையை உணர்ந்து பிள்ளைகளுக்கு தொடர்ந்தும் கற்பிக்குமாறு பதில் கல்வி அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன ஆசிரியர் சமூகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இவரிடத்திற்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் கொடுப்பனவை அதிகரிக்க முடியாது. இந்த கோரிக்கை முழுமையாக அரசியல் பின்னணி கொண்டதாகும் என்பது தெளிவாகிறது. இவ்வாறான சதிகளில் சிக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை நடைமுறைப்படுத்துவது இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமற்றதாகும். இலங்கை தற்சமயம் நிதி ரீதியான ஒழுக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் மக்கள் மீது தொடர்ச்சியாக வரி சுமைகளை சுமத்த முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாணய தாள்களை அச்சிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்தின் பின்னர் பாரிய அளவிலான வெற்றி நாட்டுக்கு கிடைத்த வேளையில் இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அரசியல் குரோதங்களுக்காக பிள்ளைகளை பலிகடாவாக பயன்படுத்துவது பாரிய குற்றமாகும் என்றும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டினார். இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமைப்படுவது மனநோயாகும் என்று கலாபிட்டி போதனா வைத்தியசாலையின் உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மனநல வைத்திய நிர்வாகமும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது.
இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமையானவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களைப் போன்ற மனோநிலையில் செயல்படுகிறார்கள். இவ்வாறானவர்களுக்கு ஆக்ரோஷமும் கடுமையான கோபமும் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை மாணவர்கள் இதற்கு அடிமையாகும் போது பாரிய விளைவுகள் ஏற்படலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கேள்விகளுக்காக மாத்திரம் தம்மை வரையறுத்துக் கொள்ளாது எதிர்கால சந்ததியினருக்காக தமது பணியை நிறைவேற்றுவது உண்மையான ஊடக பணியாகும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்தகோமி கோபரஹேவா தெரிவித்துள்ளார். தேசிய வானொலியின் 100 பூர்த்திக்கு அமைவாக களனி பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கும் நிகழ்வில் அவர் உரையாற்றினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆனந்த சமரகோன் கலையகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. உலகில் போட்டித் தன்மையுடன் கூடிய DRM தொழில்நுட்பத்தை தேசிய வானொலி ஒலிபரப்பில் பயன்படுத்த எதிர்பார்த்திருப்பதாக நிகழ்வில் உரையாற்றிய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஹட்சன் சமரசிங்க தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அடுத்த மாதம் 1ஆம் திகதி ஜப்பானுக்கான விஜயத்தை ஆரம்பிக்கவுள்ளார். ஜப்பான் வெளிவிவகார அமைச்சரின் அழைப்பை ஏற்று அவர் அங்கு செல்லவிருக்கின்றார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது பற்றி இந்த விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அத்தனகல்ல பிரதேச சபைக்கு உட்பட்ட பல்வேறு வீதிகள் சேதமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனால் பிரதேசவாசிகள் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி சேதமடைந்த வீதிகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். அத்தனகல்ல பிரதேச சபையின் கவனத்திற்கு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றோம். உலகச் செய்திகள். பொலிவிய ஜனாதிபதிக்கு எதிராக மேற்கொள்ளப்படவிருந்த புரட்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. சதிகாரர்களிடமிருந்து தம்மை பாதுகாத்தமைக்காக பொலிவிய ஜனாதிபதி லூயிஸ் அல்பேட்டோ மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜுவான் ஜோஸ் தலைமையிலான ராணுவ வீரர்களை உள்ளடக்கிய குழு ஜனாதிபதி மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்ததை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறுமாறு ஜனாதிபதி லூயிஸ் அல்பேட்டோ உத்தரவிட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராணுவ தளபதியின் அதிகாரிகள் கைது செய்திருப்பதாகவும் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வாட்ஸ்அப் சமூக வலைதளம் பல்வேறு கைத்தொலைபேசிகளுக்கான சேவைகளை இடைநிறுத்த தீர்மானித்திருக்கிறது. ஆப்பிள், ஹுவாவே, சாம்சுங், மோட்டோரோலா உட்பட பழமையான வகையைச் சேர்ந்த கைத்தொலைபேசிகளுக்கான சேவைகளை தொடர்ந்தும் வழங்குவதில்லை என்றும் வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது. பாவனையாளர்களின் நலன் கருதி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஐபோன் 5, ஐபோன் 5C, ஐபோன் 6, ஐபோன் S போன்ற ஐபோன் வகைகளை இனிமேலும் வாட்ஸ்அப் சமூக வலைதளத்தில் பயன்படுத்த முடியாது என வாட்ஸ்அப் நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகள். ஹிங்குராங்கொட விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் உள்நாட்டு விமான போக்குவரத்து துறையில் பாரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இதன் மூலம் கூடுதலான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை விமானப்படையின் மூலம் நிர்வகிக்கப்படும் இந்த விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் பணிகளை பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து முன்னெடுக்கவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியை கிறிஸ் சில்வர்வுட் ராஜினாமா செய்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பு இவரது ராஜினாமாவை உறுதிப்படுத்தியுள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக தாம் இலங்கை அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் கிறிஸ் சில்வர்வுட் அறிவித்துள்ளார். இவர் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் அணியின் முன்னேற்றத்திற்கு பல சேவைகளை ஆற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பு அறிவித்துள்ளது. வர்த்தக செய்தி.
அனுசரணை பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை வர்த்தக சம்மேளனம் தாய்லாந்து வர்த்தக சபையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது. வர்த்தகம், சுற்றுலா, முதலீடு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். இதுபற்றி கலந்துரையாடுவதற்கென தாய்லாந்து வர்த்தக சபையின் 7 உயர்மட்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரத்துடனான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரேசிலுக்கான இலங்கை தூதுவர் சுனில் தசநாயக்க குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், சுற்றுலா, முதலீடு ஆகிய துறைகளில் இருதரப்புக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார். பிரேசிலின் பொருளாதாரத்திற்கு உயர்ந்தபட்ச அளவில் ஒத்துழைப்பு வழங்கும் 2வது நகராக ரியோ டி ஜெனீரோ நகரம் கருதப்படுவதாகவும் தூதுவர் சுனில் தசநாயக்க மேலும் தெரிவித்தார். வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யலாம். நாட்டின் சில இடங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர்கள் தொடக்கம் 50 கிலோமீட்டர்கள் வரை அதிகரிக்கலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை அடைந்துள்ள பொருளாதார, நிதி ரீதியிலான முன்னேற்றங்கள் பற்றி ஜனாதிபதி மகாநாயக்க தேரர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றங்களுக்கு இந்தியா பாராட்டு. அரசியல் ரீதியான சதிகளில் சிக்க வேண்டாம் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன ஆசிரியர் சமூகத்திடம் கோரிக்கை. இணையதள விளையாட்டுகளில் அடிமையாவது போதைப் பொருளுக்கு அடிமையாவதற்கு சமமாகும் என்று வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை. பொலிவியாவின் அரசியல் சதி புரட்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.